எனக்கும் பிள்ளையாருக்கு இப்போ இது பண்ணணும்னு பிடிச்சிருக்கு, நான் தாராளமாக பண்ணுறேன். அவ்வளோதான். அதை ஏற்றுக்காதது அவருடைய விஷயம். நீ சாதனா பண்ணுறதுக்காக அப்ரோச் பண்ணுறதா தான் அவ்வளோ சீக்கிரத்தில் கிட்ட நெருங்கவே வேணும். சாதனாங்கிறது அது தனி ரூட். அதுக்குள்ளே போனோம்னா நிறையா ஹிண்ட்ரன்ஸ், நிறையா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், நிறையா விஷயங்கள் இருக்குது. ஏன்னா தாந்திரிகத்தில் விநாயகரை யூஸ் பண்ணுறாளா அப்படின்னு கேட்டதுன்னா உண்டு. உச்சிஷ்ட கணபதியை யூஸ் பண்ணுவோம். தடைகளை அகற்றும் கணபதி அப்படிங்கிறது பொருள். பூஜ்யமாக இருந்தேன், ஒன்றுமே தெரியாது, தெரிஞ்சது விநாயகர். ஏதோ ஒரு ரூபத்தில் நான் இருக்கேன்டா அப்படின்னு சூக்ஷ்மமாக காட்டி கொடுத்துட்டு போவார். இன்னொன்று, சுவாமி மலை, இப்போ இருக்கிற சுவாமி மலை கிடையாது. நிறையா பேருக்கு அது தெரியாது. குரு சிஷ்யா கரெக்டாக இருந்தான்னா ஃபாலோ ஆகி அது பாட்டுக்கு வரும், பக்காவாக வரும். கஜமுகாசுரனை கொள்றதுக்கு தான் நீ வர வச்ச, நீயே உன்னுடைய வலையில கொண்டு போய் தடுக்கிறியே, இதெல்லாம் நியாயமா அப்படின்னு கேட்குறான். 32 வடிவம் கொடுத்துருக்கு. இந்த 32 வடிவத்தை தாண்டி த்விஷோடசி விநாயகர்னு 64 வகையான விநாயகர் இருக்காங்க. புரியுது. காளியுடைய உக்ரத்தை தணிக்கணும்னா பிள்ளையாரோட காலை பிடிச்சிட்டா போதும். வணக்கம். வெல்கம் டு ஹே தமிழ் சேனல். கொஞ்சம் பக்தி பேசலாமாங்கிற சேனல் மூலியமாக உங்களை வரவேற்கிறேன். ஸோ கொஞ்சம் பக்தி பேசலாமா அப்படின்ற சேனலில் மிக முக்கியமான டிவோஷனல் இன்ஃபர்மேஷன், பக்தி இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துட்ருக்குற நம்மளோட கௌஷிக் கிருஷ்ணன், இவரை ஒரு மகா கணபதி தாசன் அப்படின்றது சொல்லலாம். ரொம்ப பெருமைப்படுறேன் அதில். அதை தவிர அவரை பற்றி ஹெவியாக இன்ஃபர்மேஷன் கொடுக்கணுன்றத எனக்கு தோணலை. அது அவரே சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். இங்கேருந்து நம்மளோட பாட்காஸ்ட் ஆரம்பம். வணக்கம். வணக்கம் ஐயா. ஹே தமிழ் சேனலில் வந்து கலந்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஹே தமிழ் சேனல் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். ஸோ உங்களை வந்து மகா கணபதி தாசன் அப்படின்றத தவிர வேறு எப்படியும் டிஸ்கிரைப் பண்ண வேணாம்னு சொல்லியிருக்கீங்க. அதற்கான காரணம் என்ன? உங்களோட வாழ்க்கை எப்படி ஆரம்பிச்சதுன்னு ஏதாவது ஒரு சில குறிப்புகள். 0ல் இருந்தவனே ஹீரோ ஆக்குனர். ஹீரோ ஆக்குறது அப்படின்னா போய் இந்த படத்தில் நின்று சண்டை போடுறது அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. பூஜ்யமாக இருந்தேன், ஒன்றுமே தெரியாது, தெரிஞ்சது விநாயகர். அதுவும் அவர் தான் தெரிய வச்சுருந்தார். நானாக போய் விநாயகா நீ தான் எனக்கு எல்லாம்னா ஒன்றுமே சொல்லலை. கோவில் பக்கமே போகாமல் இருந்தவனே விநாயகரை போய் தரிசனம் பண்ணேன். அவருடைய மகிமையை தெரிஞ்செல்லாம் நான் அவர்கிட்ட போகல, அவருடைய உருவம் எனக்கு பிடிச்சி போய் தான் அவர்கிட்ட போனேன். ஏன்னா வித்தியாசமாக கொழுக்கு முழுக்குன்னு கொஷ்முஷ்னு ஒரு தெய்வம் இருக்கே அப்படின்னு சொல்லி தான் முதல்ல நான் எங்கள் அப்பா விநாயகரை பார்த்தது அப்படி தான் முதல்ல பார்த்தேன். அது தெரிஞ்சிருந்தது, போனேன். கொஞ்சம் எல்லா விஷயங்களும் தெரிய ஆரம்பிக்கும் போது அவர் என்கிட்ட கேட்ட கேள்வி ஒன்று தான். 0வாக இருக்க, பக்கத்தில் 9 நம்பர் வரும், 9 நம்பர் வரும், அதை 0க்கு இந்த பக்கம் போட்டுக்கிறியா இந்த பக்கம் போட்டுக்கிறியான்னு கேட்டார். ஓகே. நான் ஒரே வார்த்தை சொன்னேன், இதை என்கிட்ட கேட்டு நீ என்ன பண்ண போகிற? எனக்கு என்ன தெரியும்னு நீ என்கிட்ட கேட்குற, நீயே போட்டுரு அப்படின்னு. ஏதோ இந்த பக்கம் ஏதோ ஒரு நம்பர் போட்டிருக்காருன்னு எனக்குள்ள ஒரு யோசனை. எந்த ஒரு நேரத்துலையும் எங்கள் அப்பா விநாயகர் என்னை கைவிட்டது கிடையாது. அப் டு திஸ் டேட் வரைக்கும் எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும், ஆனால் வந்து எப்படின்னா கஷ்டத்தை கொடுத்துருவார். அதில் ஒரு அடிப்பட்டால்தான் அதோடைய வலி என்னங்கிறது தெரியும், அதோடைய புரிதல் என்னங்கிறது தெரியும், எந்த இடத்துக்கிட்ட தப்பு பண்ணியிருக்கோம்னு தெரியும். இந்த நெருப்பு சுடுறது அப்படின்னு சொன்னால் குழந்தைகள் கேட்காது. ஒரு வாட்டி விரலை வச்சு கொடுத்தோன்னா அப்புறம் அந்த பக்கம் போகுமா? அதே மாதிரி தான் முதல்ல கூப்பிட்டு கொடுத்துருவார். அதுக்கப்புறம் நம்மளை எப்படி ப்ரொடக்ட் பண்ணணுமோ அது மாதிரி ப்ரொடக்ட் பண்ணி, இங்கே போகாதடா தப்புடா அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கே அது புரிஞ்சிடும். நீ சொன்னதுக்கப்புறம் நாங்கள் போகணும் அப்படிங்கிற அளவுக்கு இப்போ எனக்கும் அவருக்குள்ள பாண்டிங் அப்படின்னா 2 பேரும் சேர்ந்து ஒன்றா ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி. அருமை. தனிமையாக ஃபீல் பண்ணும்போது அப்படியே விநாயகரை கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்கிறதுனா ஜபத்தில் இப்படி விநாயகரை உட்காத்தி வச்சு நேராக வச்சு, என்னப்பா எப்படி இருக்க? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. விநாயகா போர் அடிக்குதுப்பா, நான் பேசுகிறேன் கொஞ்சம் கேளுன்னா கேட்பார். ஏதாவது பதில் சொல்லணும்னா ஏதோ ஒரு ரூபத்தில் பதில் கொடுப்பார். அவர் தான் வந்து சொல்லணும், அவருக்கு வேறு வேலை இல்லையா? இதே மாதிரி எவ்வளோ பேர் இருப்பா, அவள் எல்லாரையும் போய் பார்க்கணும் இல்லையா? ஏதோ ஒரு ரூபத்தில் நான் இருக்கேன்டா அப்படின்னு சூக்ஷ்மமாக காட்டி கொடுத்துட்டு போவார். அந்த ஒரு இதுக்காகவே நான் அவர்கிட்ட நிறையா கேள்வி கேட்பேன், சூக்ஷ்மமாக வந்து காட்டி கொடுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி. அந்த ஒரு இதில் ஒரு எல்லாருக்கும் அந்த குட்டி சந்தோஷம்பா, எனக்கு அது ஒரு பெரிய சந்தோஷமாக தெரியும். இதுதான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும்னா. ஒன்றுமே தெரியாமல் இருந்த என்ன ஏதோ ஓரளவுக்கு தெரிகிற அளவுக்கு கொண்டு வந்து வச்சவர் விநாயகர் தான். நமக்கு விநாயகர் வந்து ஒரு பிரசித்தியான கடவுளாக இருக்கார். ஸோ நம்ம வந்து பார்க்குறத விட இப்போ வெளிலேருந்து விநாயகர் அப்படின்ற ஒரு கடவுளை பார்த்தா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் பார்க்குறாங்க. பட் பேசிக்காக யாரோ ஒருத்தர் விநாயகரை அப்ரோச் பண்ணும். 2 விதமாக வச்சுக்கலாம்.
ஒரு பக்தரை அப்ரோச் பண்ணணும்னு எப்படி அப்ரோச் பண்ணலாம், ஒரு அப்ரோச் பண்ணணும்னா, சாதனா செய்கிறவங்களா அப்ரோச் பண்ணணும்னா விநாயகரை எப்படி அப்ரோச் பண்ணலாம்? இது ரெண்டுத்துக்கும் ஒரு பக்தனா அப்ரோச் பண்ணுறதா இருந்தால் பகவான் எப்பொழுதும் கூட இருப்பார். நீ சாதனா பண்ணுறதுக்காக அப்ரோச் பண்ணுறதா இருந்தால் அவ்வளோ சீக்கிரத்தில் கிட்ட நெருங்கவே விட மாட்டார். ஓகே. ஏன்னா நீ ஒரு வேலையாக தானே என்கிட்ட வர, என்னைய பிடிச்சி வரலையோ இல்லையோ. கண்டிப்பாக. அதானே இப்போ பிடிச்ச பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் தனி, ஃப்ரெண்ட்ஸ் தனி. ஆமாம், கரெக்டாக. நமக்கு ஏதாவது ஒரு உடம்பு சரியில்லை, இன்கேஸ் சொல்கிறேன், ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காரு அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, பார்ப்பாங்க, ஆப்பிள் வாங்கி கொடுத்துட்டு போவாங்க. அதுவே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் வரட்டும், உட்காந்து அந்த ஆப்பிளை சாப்பிட்டுட்டு கிளம்பி போவாங்க. அதே மாதிரி கேட்டகரி தான். கண்டிப்பாக. ஸோ அதனால் வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எப்பொழுதும் நம்மளோடய சேர்ந்து இவன் ஏன் வந்தான், எதுக்கு இருக்கான், ஏன் என் கூட இருக்கானே தெரியாமல் இருக்கிறது தான் அந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அது மாதிரி தான் அருமை. ஸோ அதனால் பக்தருங்கிறது அப்படி, சாதனாங்கிறது அது தனி ரோட். அதுக்குள்ளே போனோம்னா நிறையா ஹிண்ட்ரன்ஸ், நிறையா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், ஓகே, நிறையா விஷயங்கள் இருக்குது. இந்த பக்தா அப்படிங்கிறது எப்படின்னா ஃப்ரீடம். எனக்கு எங்கள் அப்பா பிள்ளையாருக்கு இப்போ இது பண்ணணும்னு பிடிச்சிருக்கு, நான் தாராளமாக பண்ணுறேன், அவ்வளோதான். அதை ஏற்றுக்காதது அவருடைய விஷயம். ஆனால் பண்ணினா ஏதோ ஒரு ரூபத்துலேயாவது ஏற்றுப்பாருன்னு இருக்கும் இல்லையா. இவ்வளோ நாள் உனக்கு உன்னை நான் வந்து பார்த்துருக்கேன் விநாயகா, இவ்வளோ நாள் நீ என்னை ஏற்றுக்கல, இதில் ஏதாவது ஒரு நாள் நீ எனக்கு என்னை பற்றி நீ நினச்சிருப்ப, இல்லைப்பா அது போதும் அப்படிங்கிறது தான் ஒரு பக்தனினுடைய இது. சாதனா பண்ணுறோம் அப்படி இல்லை, நான் இன்றைக்கி வந்து நினச்சிருந்தேன், நீ இன்றைக்கி அக்செப்ட் பண்ணிட்டியா, இல்லைன்னா ஏன் அக்செப்ட் பண்ணிக்கல, இதே மாதிரி கேள்விகள் நிறையா வரும். புரியுது. அது பக்தனாக இருந்தாலே அது ஒரு மிகப்பெரிய அந்த சாதன உபாசனைக்கு போகிறதுக்கு உண்டான வழிகளையும் அவர் ஏற்படுத்தி கொடுப்பார். அருமை. ஸோ பக்தன்னா ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும்னு சொல்கிறீங்க. ஆனால் இதுவே சாதகா இல்லை சாதனா செய்யணும்னா ஒரு டிரான்சாக்ஷன் மட்டும்தான் மோஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றது. ரைட்டு. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கரெக்டான வார்த்தையில் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். கரெக்ட். ஓகே. ஓகே. இப்போது கணபதி பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரிஞ்சது கணபதினா நம்ம பார்க்குற ஒரு கணபதி ஒருத்தர் மட்டும்தான் நிறைய பேர் வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. இப்போது ஆனால் இன்னும் கொஞ்சம் ஆழமாக அதை பற்றி படிக்க கணபதிக்கு வந்து ரைட் சைடும் இது வரும், தும்பிக்கை வரும், லெஃப்ட் சைடும் தும்பிக்கை வரும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அவருக்கான டிஃப்ரென்ஸ் என்ன? இது மட்டும் இல்லாமல் கணபதிக்கு நிறைய வேரியேஷன்ஸ் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. சுமார் ஒரு 32 விதமான கணபதி இருக்கார். அதில் ஒருத்தர் விநாயகின்னு கூட ஒருத்தவங்க இருக்காங்க, ஒரு பெண் கணபதியே உண்டு அப்படின்றது சொல்கிறாங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள்? அதாவது ஃபஸ்ட்டு சொல்லணுன்னா இடமா இருக்கிறது இடம்புரி விநாயகர். ஓகே. வளமாக இருக்கிறது வலம்புரி விநாயகர். இந்த இடம்புரி விநாயகருக்கு பூஜைகள் அதெல்லாம் எதுவும் அவர் அவ்வளோவா விரும்ப மாட்டார். கூப்பிட்டு வந்து உட்காந்து பேசின்னு இருக்கணும்னா ஜாலியாக பேசின்னு இருப்பார். அந்த வலம்புரி விநாயகர் இருக்காரே, அவர் டயத்துக்கு பூஜை பண்ணணும் அவருக்கு. சரியா? பூஜை பண்ணாலும் கூப்பிட்டு கேட்பார், ஏன்டா இன்னும் பூஜை பண்ணாமல் இருக்க, ரைட்டு அப்படிங்கிற அளவுக்கு கேட்கக்கூடிய வல்லமைப்பட்டது வலம்புரி விநாயகர் பூஜை. ரொம்ப விசேஷம். ஆனால் அதை விடாமல் பண்ணிட்டு இருக்கணும், அதுதான். ஓகே. சரியா? இதாகிடுது. அடுத்து நீங்கள் சொல்கிற அந்த விநாயகரினுடைய வடிவத்துக்கு வரேன். ஷோடச விநாயகர் அப்படிங்கிறது பேர். இந்த ஷோடச விநாயகரில் பார்த்தீங்கன்னா 32 வடிவம் கொடுத்துருக்கு. இந்த 32 வடிவத்தை தாண்டி த்விஷோடச விநாயகர்னு 64 வகையான விநாயகர் இருக்காங்க. ஸ்ரீவித்யை உபாசனை அப்படின்னு, இந்த ஸ்ரீவித்யா உபாசனை பூர்ணமாக அம்பாளுக்குள்ள உபாசனை. அதில் விநாயகர் ஒரு அம்பாள் வடிவம் எடுத்து வர்றார். அந்த அம்பாளுடைய பேர் வாஞ்சா கல்பலதா விநாயகர்னு பேர். வாஞ்சா கல்ப விநாயகி அப்படின்னு சொல்லக்கூடிய அம்பாள் 16 கை வச்சுட்டு இருப்பான். அந்த அம்பாள் கஜ முகத்தில் 16 கை வச்சுட்டு மடிசாரை கட்டிண்டு நின்ன கோலத்தில் காட்சி தருவாள். நர்தன விநாயகர் மட்டும்தான், அதுவும் நின்ன கோலத்தில் ஒரு காலை தூக்கிட்டு நின்று தான் பார்த்துருக்கோம். மிச்ச இடத்துலலாம் பிள்ளையார் உட்காந்து தான் பார்த்துருக்கோம். இந்த வாஞ்சா கல்ப விநாயகி மட்டும் நின்றுன்னு இருப்பான். 16 கையில் 16 வகையான கரும்பு, அங்குஷ பாஷம்னு 16 வகையான பொருட்கள் இருக்கும். அதை வச்சுட்டு காட்சி கொடுக்கக்கூடியவர் இந்த வாஞ்சா கல்பலதா விநாயகி. இந்த வாஞ்சா கல்ப விநாயகிக்கு என்ன நைவேத்திய ஸ்பெஷல்னால் பால் பாயசம். பால் பாயசத்தில் நம்ம இப்போ ஒரு பங்கு இனிப்பு போடுறோன்னா வாஞ்சா கல்ப விநாயகிக்கு மட்டும் அது 4 பங்கு எக்ஸ்ட்ரா போடணும். ஓகே. தித்திக்கணும். தித்திக்கிறது எப்படின்னா, நம்ம அதை சாப்பிட்டோன்னா அந்த பல்லு கூசும்பா இல்லையா. ஆமாம். இவ்வளோ சர்க்கரையை கொட்டி வச்சிருக்கே, பாயசத்தில் சர்க்கரை இருக்கா, சர்க்கரையில் பாயசம் இருக்கான்னு தெரியல அப்படின்னு சொல்லுவா இல்லையா. ரைட்டு. அதே மாதிரி அப்படி ஒரு வாட்டி நான் வாஞ்சா கல்ப விநாயகிக்கு ஹோமம் பண்ணியிருக்கேன். அதாவது ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் கோவிலில்
ஷோடச கணபதிக்கும் நான் ஹோமம் பண்ணினேன். ஒரு நாள் விநாயகர் சதுர்த்திக்கு முன்னாடி எனக்கு என்ன ஒரு ஆசை அப்படின்னா, இந்த கந்தசஷ்டி வந்து 6 நாள் முருகருக்கு கந்தசஷ்டி விரதம் பிரம்மாண்டமாக இருக்கா. நான் எந்த தெய்வத்தையும் நான் தப்பு சொல்ல மாட்டேன். 48 நாள் ஒரு மண்டலம் ஐயப்பனுக்கு அப்படி இருக்கா. சிவராத்திரிக்கு ஒரு நைட்டு கண்ணு முழிச்சிருக்கா. மாசி அமாவாசையாக இருக்கட்டும், மயான கொள்ளைக்கு மலையனூரில் போய் அப்படி உட்கார்றான். தமிழ்நாட்டில் மட்டும் விநாயகர் சதுர்த்தி நான் காலைல விநாயகருக்கு கொழுக்கட்டையை வச்சு படைச்சோமா வேலையை முடிச்சோமான்னு கேட்குறான். நான் யாரையும் நான் தப்பு சொல்லலை. எனக்கு அது ரொம்ப ஒரு வலின்னு கூட சொல்லலாம். என்ன காரணம்னா, இவ்வளோ தீபத்தை கொண்டாடிட்டு விநாயகரை மட்டும் ஏன் இப்படி ஒரு ஒதுக்கி வைக்கிற ஃபீல். இதுவே நார்த் சைடில் போய் பாருங்க, நல்ல சில சமயம் யோசிச்சிருப்பேன், பேசாம இந்த ஒரு விஷயத்துக்காக நார்த்துக்கு போயிடலாமா, மிச்ச விஷயம் எனக்கு நார்த் அந்த அளவுக்கு வராது. நார்த்ல பார்த்தீங்கன்னா ஜெய் பிரம்மாண்டமாக கொண்டாடுவா. அப்படியே மும்பை பூரா தூக்கிட்டு எவ்வளோ ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் ஃபுல்லாக ஜாமு தான். ஹைலைட் என்னன்னா, அங்கே விநாயகர் வந்து சிட்டி புத்தியோட இருப்பார் சார். இங்கதான் பிரம்மச்சாரியில் ஆதாங்கர இடத்துல உட்கார்ந்துருக்காரு. ஆமா, ஆக்சுவலா இது ஒரு வித்தியாசம் எப்பவுமே சொல்லியிருக்காங்க. முருகர் வந்து இங்க வந்து நமக்கு வள்ளி தெய்வானையோட இருக்காங்க, அங்க ஒரு பிரம்மச்சாரி. அதே மாதிரி அங்க வந்து நமக்கு விநாயகர் வந்து சித்தி புத்தியோட இருக்காங்க, இங்க பிரம்மச்சாரி அப்படின்னு. அப்படி ஒரு வாட்டி எங்கள் கோவிலில் வந்து 15 நாள் 15 வகையான கணபதிக்கு விநாயகர் சதுர்த்திக்கு முன்னாடி நாள் ஒரு திருவிழாவாக கொண்டு போகலான்ட்டு பண்ணினேன். அதுலேருந்து வாஞ்சாகல்ப விநாயகிக்கு ஒரு நாள் ஹோமம் பண்ணினேன். இதே மாதிரி 5 பங்கு பாயசம் விட்டு பண்ணி, பாயசத்தில் ஹோமம், நெய் விட்டுட்டு, நெய் விடுற இடத்துல பாயசம் விட்டேன். ஓகே, புகையை தான் செய்யும், ஆனால் புகை இல்லை. நைவேத்தியம் பண்ணினேன், சாப்பிட்டா இனிப்பே இல்லை. அப்பன்னா அதோட பவர் அந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்ல வரேன். புரியுது. இந்த ஹோமங்கள்லாம் வந்து குருமுகமாக குருமால்களை வச்சு பண்ணினா ரொம்ப விசேஷம்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் இந்த வாஞ்சாகல்ப விநாயகியுடைய ஒரு மகிமை. அந்த அம்பாள் வந்து உட்காந்துட்டானா பிரத்யக்ஷமாக காட்சி கொடுத்துட்டு போயிடுவான். என்ன வேணுமோ இந்தா பொடி, அவ்வளோதான். கட் அண்ட் ரைட். இதில் ஹிண்ட்ரன்ஸ் இருக்குன்னா கொண்டு வர மாட்டான். அதே மாரி கேட்டிங்கன்னா இந்தா பொடி வரதை நீ தான் அனுபவிச்சவங்க என்னை கேட்கப்படாது. ரைட். அந்த அளவுக்கு கரெக்டான ஒரு ஆள் வாஞ்சாகல்ப விநாயகி. அருமை. 32 வகையில் பார்த்தீங்கன்னா முதல்ல 5 வகை சொல்லணும்னா, பாலகணபதி, பாலகன்லேருந்து ஆரம்பிக்கிறது. தருண கணபதி, பக்தி கணபதி, வீர கணபதி, சக்தி கணபதி. பாலகணபதி, பாலகணபதியை பொறுத்தளவு என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டின்னா, உங்களுக்கு தெரியும் பாலன்னா என்ன, குழந்தை, பாலகன். நமக்கு வந்து மகா கணபதி பார்த்தீங்கன்னா முதல்ல பாலகன அவதாரம் தரார். அடுத்து தருண கணபதி, இளமையில் துடிப்பவர் அப்படின்னு பொருள். ஓகே. பால அந்த வளர்ந்ததுக்கப்புறம் இங்கே நான் இல்லையா, அதே தாத்பரியம் தான். இந்த தருண கணபதியை பொறுத்தளவு ரொம்ப எல்லா கணபதிக்கும் அந்த பீஜ மந்திரங்கள் உண்டு. அந்த ஒரு பீஜ மந்திரங்களும் இந்த ஒரு கணபதியை உபாசனை எடுத்துட்டவா சொல்லினா இன்னும் விசேஷம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதில் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பக்தி கணபதி. பக்தி கணபதி பக்தர்களுக்கெல்லாம் அருள்பாலிக்கக்கூடிய கணபதி. வீர கணபதி வீரத்தை கொடுக்கக்கூடிய கணபதி. சக்தி கணபதி சக்தியை கொடுக்கக்கூடிய கணபதி அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா த்விஜ கணபதி, சித்தி கணபதி, உச்சிஷ்ட கணபதி, விக்ன கணபதி, க்ஷிப்ர கணபதின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த த்விஜ கணபதியை பொறுத்தளவு என்னென்னா ஞானத்தை வழங்கக்கூடியவர் அப்படிங்கிறது பொருள். சித்தி கணபதி காரிய சித்தியை அளிக்கக்கூடியவர்னு பொருள். அடுத்தது தான் முக்கியமான கணபதி உச்சிஷ்ட கணபதி அப்படின்னு பேர். இந்த கணபதியை வந்து தாந்திரிக கணபதி அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா தாந்திரிகத்தில் விநாயகரை யூஸ் பண்ணுறாளா அப்படின்னு கேட்டீங்கன்னா உண்டு. உச்சிஷ்ட கணபதியை யூஸ் பண்ணுவாள். தடைகளை நீக்கக்கூடியவர் அப்படிங்கிறது இந்த உச்சிஷ்ட கணபதியினுடைய பொருள். அதாவது தடைகளை அகற்றும் கணபதி அப்படிங்கிறது பொருள். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா விக்ன கணபதி விக்னங்களை நிவர்த்தி செய்யக்கூடியவர். க்ஷிப்ர கணபதி வரங்களை அழிக்கக்கூடியவர், வரத்தை கொடுக்கக்கூடியவர் அப்படிங்கிறது பொருள். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஹேரம்ப கணபதி, லக்ஷ்மி கணபதி, மகா கணபதி, விஜய கணபதி, நிருத்த கணபதி அப்படின்னு பேர். விநாயகர் சிங்க முகத்தில் சிம்ம வாகனத்தில் பார்த்துருக்கேளோ, ஹேரம்ப கணபதி 5 முகங்களுடைய சிம்ம வாகனத்தில் அமர்ந்திருப்பார். அருமை. மகாகணபதிக்கு வந்து மோஷிகம் மட்டும் வாகனம் கிடையாது. ஓகே. ஒரு அவதாரத்துக்கும் ஒரு வாகனங்கள் இருக்கு. ஆனால் பொதுவாக மகாகணபதிக்கு மூஷிக வாகனம் அந்தந்த அவதாரத்தப்ப சொல்லப்பட்டிருக்கு. இப்போ சாஸ்தாக்கு பார்த்தீங்கன்னா ஐயப்பனுக்கு புலி, சரியா, சாஸ்தாக்கு குதிரை, யானை,
இதெல்லாம் வாகனம். ஓஹோ. ஆ. அதே மாதிரி ஒரு ஒரு இதுக்கும் ஒரு ஒரு இது மாறும். இதில் தன் வெஹிக்கிளை மாற்றாத ஒரே ஆள் யாருன்னா முருகப்பெருமான் மட்டும்தான். ஸோ அதனால் வந்து சிவபெருமானுக்கு வெஹிக்கிளே கிடையாதே. இல்லை, நந்தி பக்தர் இல்லையா? ஓகே. பக்தராகி அப்படி பார்த்தா கூட மாற்றி இருக்காருன்னு சொல்லலாம். பைரவருக்கு நமக்கு இது வந்துடுது. என்னது? இல்லையே, பைரவர் வந்து சிவபெருமான் உருவாக்குனவர் தானே. பைரவர் மேலே கூட சிவபெருமான் உட்காரலையே அப்படி பார்த்தா. இல்லை இவரு நாய் சொல்கிறேன். நாய் இல்லை, நாய் வந்து பைரவரோட வாகனம்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி சொல்கிறேன். ஸோ அப்படி பார்த்தா சிவனை மாற்றிட்டாரு. ஸோ மாற்றாத ஒரே ஆள் வந்து நமக்கு இவர் முருகர் மட்டும்தான். எனக்கு தெரிஞ்ச அளவு முருகர் மட்டும்தான். ஓகே. தெரியாமல் மாற்றிருந்தா கூட அதில் ஆச்சரியப்படுறது கிடையாது. ஓகே, சரியா? ஏன்னா எல்லாரும் வந்து எப்படி சொல்கிறது, முப்படை சொல்லுவோம் இல்லையா? ஆமாம். கடற்படை, தரைப்படை, விமானப்படை. இதில் சிவகுடும்பத்தில் கடற்படையும் தரைப்படையும் இருக்கும். சரியா? நம்மால் விமானப்படையை முருகப்பெருமான் எடுத்துட்டதுனால அவருக்கு டிராஃபிக் ஜாமே கிடையாது. ஈஸியாக பறந்து ஈஸியாக போயிட்டு வந்துடலாம். ஸோ அதனால சரி, டாபிக் எங்கேயோ போயிட்டு இருக்கு பாருங்க. ஸோ அதனால ஹேரம்ப கணபதி வந்து 5 தலைகளுடைய சிம்ம வாகனத்தில் அமர்ந்து காட்சி தரக்கூடியவர் ஹேரம்ப கணபதி. லக்ஷ்மி கணபதி, மகா கணபதி. லக்ஷ்மி கணபதி செல்வங்களை வழங்கக்கூடியவர். மகா கணபதி அழகிய வடிவம் கொண்டவர். அழகன்னாலே விநாயகர் தான், அதுக்கு அடுத்துதான் முருகரே. ஓகே. அதனால நான் முருகரை நான் தப்பு சொல்லலை, புரிஞ்சுக்கணும். முருக பக்தர்கள் எல்லாம் யாரும் தப்பா எடுத்துக்கப்படாது. அதாவது அண்ணாவும் அழகு, தம்பியும் அழகு, 2 பேரும் நிக்க வச்சு பார்த்தா 2 கண் பத்தாது, அந்த அளவுக்கு அழகா இருக்கும் அப்படிங்கறத இந்த இடத்துக்கிட்ட நான் அதை தெரிவிச்சுக்கிறேன். முருக பக்தர்கள் உஷாரா இருப்பாங்க. பரவாயில்ல, தைப்பூசம் வேற வருதுங்க. ரைட்டு. ஸோ அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா விஜய கணபதி, நிறுத்த கணபதி. விஜய கணபதியை பொறுத்தளவு வெற்றியை தரக்கூடிய கணபதி அப்படின்னு பேர். நிறுத்த கணபதி, இந்த கணபதி பாதி பேர் பார்த்திருப்பேன், பாதி பேர் பார்த்திருக்க மாட்டேன். எல்லா கோவில் கோபுரத்துலையும் இந்த கணபதி இருப்பார். ஓ, என்ன இவர் நிறுத்தம்னா என்ன? ஒரு விஷயத்த நிறுத்துறது, தமிழ்ல நிறுத்துறது. ஆமா, தூய தமிழ்ல நிறுத்தம் அப்படின்னா நம்ம தமிழ்ல நர்தனம் அப்படின்னு பேர். ஓகே. ஆனந்த நர்தன விநாயகர் அப்படின்னு பொருள். ஓகே. நடனமாடக்கூடிய விநாயகர் அப்படிங்கிறது பொருள். அதுதான் இந்த நிறுத்த கணபதி அப்படின்னு சொல்லுவான். அடுத்தபடியா பார்த்தேன்னா ஊர்த்வ கணபதி, ஏகாட்சர கணபதி, வீர கணபதி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஊர்த்வ கணபதி வந்து உயர் பதவி தரக்கூடிய விநாயகர் அப்படின்னு சொல்லுவான். ஏகாட்சர கணபதி, அக்ஷரம்னா எழுத்து, ஏக்கம்னா ஒன்று, ஒரே எழுத்து, மூலப்பொருள். இதுலேயும் பாருங்கோ, முருகரை கொண்டு வராமல் என்னால் ஃபினிஷ் பண்ண முடியல. அப்பனுக்கு உபதேசம் செய்த ஞான சிப்பனும் நீதானே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கும்பகோணத்துக்கு பக்கத்தில் சுவாமிமலை அப்படின்னு ஒரு க்ஷேத்திரம் இருக்குது. சுவாமிமலையில் அப்பாவுக்கு உபதேசம் பண்ணுற பிரணவத்தினுடைய அர்த்தத்தை, பிரணவம்னா ஓம், ஒரே அக்ஷரம், அதுதான் ஏகாட்சரம். பிரணவத்தை குறிக்கக்கூடிய, பிரணவ மந்திரத்தை குறிக்கக்கூடிய விநாயகர் அப்படிங்கிறது பொருள். இன்னொன்று, சுவாமிமலை, இப்போ இருக்கிற சுவாமிமலை கிடையாது. நிறையா பேருக்கு அது தெரியாது. நீங்கள் குன்றத்தூர் கோவில் இருக்கு இல்லையா? ஆமாம், சாரி, குமரங்குன்றம் கோவில், குரோம்பேட்டை. ஓகே. அங்கே போய் பார்த்தேன்னா முருகருக்கு லெஃப்ட் சைடில் அறுபடை வீட்டினுடைய இது இருக்கும், போர்டு இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா சுவாமிமலைங்கிற பேரே இருக்காது. அதுக்கு பதிலாக திரு ஏரகரம் அப்படின்னு இருக்கும். ஓகே. ஆதி சுவாமிமலை திரு ஏரகரம். சுவாமிமலைக்கு 2 கிலோமீட்டர் முன்னாடி இருக்கு. அதில் சிவன் கோவிலில் பின்னாடி முருகப்பெருமான் காட்சி தரார். அந்த முருகருடைய பேர் ஆதி சுவாமிநாத சுவாமி அப்படின்னு பேர். இது பல பேருக்கு தெரியல. அந்த ஆதி சுவாமிநாத சுவாமி தான் திருமண தடையை நீக்கக்கூடியவர். ஓஹோ. திரு ஏரகரத்து அமர்ந்த பெருமானே ஹரோஹரா அப்படின்னு சொல்லுவாள். எல்லா சுவாமிமலைக்கு போகிறா. பக்தர்கள் சுவாமிமலை போகும்போது நான் சுவாமிமலையில் உள்ளவர் முருகல் இல்லைன்னு நான் சொல்ல வரல. ஆனால் திரு ஏகரத்தில் உள்ளவர் தான் ஆதி சுவாமிநாத சுவாமி. அவரை தரிசனம் பண்ணிட்டு சுவாமிமலை போய் தரிசனம் பண்ணுங்கோ, ரொம்ப விசேஷமாக இருக்கும். அப்போது இந்த சுவாமிமலை, புது சுவாமிமலை எப்படி எதனால வந்தது அது எனக்கு தெரியலை. ஓகே. எனக்கும் ஒரு நல்ல பழக்கம் இருக்குது, தெரியலன்னா தெரியலன்னு சொல்லுவேன். அருமையான விஷயம். சரியா?
இது வந்து என்னுடைய குருமார்கள் எல்லாம் எனக்கு சொன்னது. ஓகே. நான் ஒரு வாட்டி அங்கே போய் பார்த்தேன். இவன் என்ன ஊரே சுவாமி மலை இங்கே தான் போயிட்டு இருக்கு, என்ன ஏரகரம்னு சொல்கிறாளே அப்படின்னு. அங்கே போய் பார்க்கும் பொழுது அந்த கோவிலில் பூஜை பார்க்குற ஐயர்கிட்ட பேசும் பொழுது ஏரகரம் இதுதான் ஆதி சுவாமி மலை, இங்கே தான் வந்து பின்னாடி ஆதி சுவாமிநாத சுவாமி இருக்கார் அப்படின்னு அவங்களே சொன்னாங்க. அது ஒன்று. இன்னொன்று நான் எங்கே ப்ரூவ் பண்ணேன்னா, குமரகுன்றம் கோவிலில் முருகர் சந்நிதிக்கு லெஃப்ட் சைடில் உள்ள செவுத்து இதில் சுவாமிமலை கிடையாது, அதுக்கு பதிலாக ஏரகரம் தான் 5வது படை வீடு இருக்கும். ஓ, நீங்கள் முடிஞ்சால் ஒரு வாட்டி குரோம்பேட் குமரகுன்றம் போய் பாருங்க. ஓகே, சரியா? கண்டிப்பாக. அப்போது புது சுவாமிமலை பற்றி ஒரு ரிசர்ச் பண்ணோம் நம்ம. ஆமாம், அது நம்ம கண்டுபிடிக்கணும். ஆமாம், கண்டிப்பாக. ஏன்னா இந்த சுவாமிமலை எப்படி வந்தது மாதிரி இதுக்கும் ஒரு புராண வரலாறு இருக்கும். சும்மா கொண்டு வந்து கட்டியிருக்க மாட்டா, ஏதோ ஒரு புராண வரலாறு இருக்கும், இல்லாமல் உருவாயிருக்காது. பட் ஆனால் ஆதி சுவாமிநாத சுவாமி இருக்கிறது தான் ஏரகரம், அதுதான் ஒரு படை வீடுன்னு சொல்லப்படுறது. புரியுது, சரியா? ஓகே, பேக் டு நம்ம கணபதி. அதில் பிரணவத்தை ஒரு உபதேசம் பண்ணுறார். பிரணவம்ங்கிறது ஒரு அக்ஷரம், அது அவருக்கு பேர் தான் ஏகாட்சர கணபதி அப்படின்னு பேர். திரையாட்சர கணபதி, க்ஷிப்ரபிரசாத கணபதி, ஹரித்ரா கணபதி, ஏகதந்த கணபதி. திரையாட்சரம் அப்படின்னா 3 அக்ஷரம். 3 அக்ஷரங்களை கொண்ட கணபதி திரையாட்சர கணபதி. அந்த மந்திரங்கள்லாம் உபதேசம் வாங்கிட்டவா மட்டும்தான் சொல்ல முடியும். சரியா? நான் சொல்லலையே அந்த பீஜ மந்திரம், அதில் வரக்கூடிய விநாயகர் தான் இந்த திரையாட்சர கணபதி. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா க்ஷிப்ர பிரசாத கணபதி, விரைவாக பலன்களை தரக்கூடிய விநாயகர், இல்லை விரைவாக பிரசாதத்தை தரக்கூடிய விநாயகர் அப்படிங்கிறத நம்ம குறிப்பிடலாம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஏகதந்த கணபதி. ஏகதந்தம்னா என்ன? ஒரே தந்தம். அதுல நிறைய புராணம் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச 2 புராணத்தை இந்த சமயத்துல நான் சொல்லி ஆகணும். ஒரு ஏகதந்தம் பார்த்தீங்கன்னா மனுஷன் உடைச்சு பேனாமை தீர்ந்து போயிடுத்துன்னு மகாபாரதத்தை சும்மா எழுதினாருன்றது நமக்கு இது பொதுவாக தெரிஞ்ச விஷயம். ஆமா. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஏதோ ஒரு யுத்தத்துக்காக சிவபெருமான் தேர்ல போயின்றிருக்கார். அப்ப சிவனுடைய அச்சு உடைஞ்சு போயிடுறது. தன்னுடைய தந்தத்தை உடைச்சு அந்த அச்சில் வைக்கிறார். ஓகே, அது வைக்கிற மெட்ராஸ் தான். ஓ, அச்சை சீறு செய்த பாக்கம், அதுதான் அச்சீறு பாக்கம், மருவி அச்சர பாக்கம் அப்படின்னு மாறும். ஓகே, அது ரொம்ப விசேஷமான க்ஷேத்திரம் அச்சர பாக்கம் அப்படிங்கிறது. அச்சை தன் தந்தங்களால் சீறு செய்தவர் அப்படிங்கிறது ஒரு பொருள்னு செவி வழி செய்தி வந்தது. அதை பற்றின ஆராய்ச்சியில் எனக்கு இப்போ உட்கார நேரம் இல்லை. ஆனால் கூடிய விரைவில் உட்காந்து அதுக்கும் நான் பதில் கண்டுபிடிச்சிருவேன் கண்டிப்பாக. இன்னொரு விஷயம், கஜமுகாசுரனை வதம் பண்ணுறதுக்காக அவர் தன்னுடைய தந்தத்தை உடைச்சு அனுப்புகிறார். அம்பாள் இங்கேருந்து வலையில் அனுப்புகிறா. என்ன காரணம்? கஜமுகாசுரனினுடைய மனைவி தீவிர அம்பாள் பக்தி. எனக்கு திருமாங்கல்யம் தீர்க்கமாக கொடுன்னு சொல்லி அம்பாள்கிட்ட உட்காந்துனேன். அம்பாளோட வலையில் பிள்ளையார் கொண்டு போடலையே, தாயே கஜமுகாசுரனை கொள்றதுக்கு தான் நீ வர வச்ச, நீயே உன்னுடைய வலையில் கொண்டு போய் தடுக்கிறியே, இதெல்லாம் நியாயமா அப்படின்னு கேட்குறான். அந்த கேப்பில் தான் கஜமுகாசுரன் 3 அவதாரம் எடுக்கிறான். இந்த ரைடு நல்லா இருக்கேன்னு ஏறி உட்கார்ந்தவள் தான் இன்னைக்கு. அதுக்கப்புறம் கஜமுகாசுரன் விநாயகருடைய பாதம் பட்டோன்னே அவனுடைய கெட்ட எண்ணங்கள்லாம் மாறி விநாயகரினுடைய தீவிர பக்தனாக மாறிட்டான் அப்படின்னு சொல்லப்படுறது. அருமை. சரியா? இப்போ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சிருஷ்டி கணபதி, உத்தண்ட கணபதி, ருணவிமோச்சன கணபதி. இந்த சிருஷ்டி கணபதி அப்படிங்கிறவர் உலகத்தை சிருஷ்டிக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். உத்தண்ட கணபதி பயங்கர பார்த்தி, தர்மத்தை காக்கக்கூடியவர். உத்தண்ட கணபதி பார்த்தீங்கன்னா வீரம் அளிப்பவர்னு பேர். இன்னொன்று தண்டனை அளிப்பவர். மனுஷன் ஏதாவது தப்பு செஞ்சுட்டோம்னா சும்மா விட மாட்டார். ரைட்டு. சரியா? 32 வடிவமும் சாஃப்ட் கேரக்டராக இருந்தால் எப்படி? ஜட்ஜு. ஜட்ஜு முழுக்குன்னு உட்காந்துருக்கார், ஒன்றும் பண்ண மாட்டார் அப்படிங்கிறது கிடையாது. புரியுறதா? இந்த போயுமா சும்மா உட்காந்துருக்கிற இப்படி சொல்றேன். நல்ல கட்டுமஸ்தானா இருந்துட்டு எல்லாருக்கும் அல்வாள் சென்றிருக்கார். அந்த வேதத்துக்கு சூரணத்துக்கு வதம் இல்லையா? அது மாதிரி எங்கால ஏதாவது ஒன்று பண்ண வேண்டாமா? இல்லை, ஒரு மனுஷன் இதெல்லாம் இத்தனை ரூபங்கள் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, என்ன வெளில தெரியறது ஒரு உருவம், உள்ள இருக்கிறது பல ரூபங்கள் அப்படின்ற மாதிரி இருக்காரு. ஸோ அதனால தண்டனை அளிக்கக்கூடிய விநாயகர் அப்படிங்கிறது பொருள். தண்டனை அளிப்பார்னா எப்படின்னா, அவர்கிட்ட தப்பு செய்யப்படாது. அவர்கிட்டன்னு இல்லை, பொதுவாகவே தப்பு செய்யப்படாது.
எல்லா தெய்வங்களும் நமக்கு ஒரே மார்க்கத்தில் தான் கொண்டு போகும். ஒழுக்கமாக எப்படி வாழணும் அப்படிங்கிறது. தர்மம் எப்படி கடைபிடிக்கணும். ருண விமோச்சன கணபதி, துண்டி கணபதி, த்விமுக கணபதி அப்படின்னு பேர். ருண விமோச்சன கணபதி, ருணம்னா கடன், விமோச்சனம்னா தீர்ப்பவர், கடன்களை தீர்க்கக்கூடிய விநாயகர் அப்படிங்கிறது பொருள். அருமை. இதுக்கு வந்து கண்டிப்பாக நிறைய பேர் வந்து எங்கே இருக்கார், எப்படி இருக்கார், ஃபோட்டோ ஏதோ கிடைக்குமா கண்டிப்பாக கேட்பாங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயமா நிறைய பேருக்கு இருக்கும். இந்த கேள்வி உங்கள்கிட்ட இருந்து நான் எதிர்பார்த்தது தான். அதாவது எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, எனக்கு இப்போ ஒரு 5 லட்சம் ரூபா கடன் இருக்கு, இந்த விநாயகரை போய் பிரார்த்தனை பண்ணால் உடனே கடன் அடைஞ்சிடுமா இப்படிங்கிறது தான் எல்லாருடைய மைண்ட் தாட்டாகவும் இருக்கும். கடனை தீர்ப்பவர்னா கொடுக்கல் வாங்கல் கடனை தீர்க்க மாட்டார். கொடுக்கல் வாங்கல் கடன்லாம் வந்து அவராக முடிவு பண்ணுறார் இல்லை, அது நம்ம முடிவு பண்ணுறோம். கண்டிப்பாக கிரெடிட் கார்டு வாங்கிடுறோம், கட்ட முடியலன்னா திருப்பி கடன் வாங்குறோம். இதே மாதிரி தானே. இப்போ ஊருக்கு போகிறோம், இருக்கிற பணத்தில் பஸ்லேயே போயிட்டு வரலாம், சௌகரியமாக போகணுன்னு ட்ரெயினில் போகிறோம். இல்லைன்னா இங்கேருந்து ஒன்றும் இல்லை சார், இங்கேருந்து மயிலாப்பூர் ஆட்டோவில் ஜம்முன்னு போயிட்டு வரலாம், மழை தூர்றதுன்னு சொல்லி காரை போட்டு கிளம்பி போயிட்டு வர நிலைமையெல்லாம் இந்த காலத்தில் இருக்குது. கண்டிப்பாக. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடன்கள் கிடையாது. குரு கடன், தேவ கடன், பித்ரு கடன், இந்த கடன் எல்லாம் இருந்தால் வீட்டில் சுபிக்ஷம் வராது. இந்த கடனை தீர்த்தாலே போதும், நம்ம சௌக்கியமாக இருப்போம், நம்ம சந்ததிகள் சௌக்கியமாக இருக்கும். அதுதான் ருணவிமோச்சன விநாயகரினுடைய அனுகிரகம். ருணவிமோச்சன விநாயகர் அப்படிங்கிறது காதில் விழுந்தாலே நம்மளுடைய கடன்கள்லாம் வெளில போகிறது அப்படின்னு அர்த்தம். அடுத்து பார்த்தீங்கன்னா த்விமுக கணபதி, 2 முகங்களுடைய அவதாரம் கொடுக்கக்கூடியவர் த்விமுக கணபதி. சிம்ம கணபதி, யோக கணபதி, துர்கா கணபதி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சிம்ம வாகனத்தில் அருள்பாலிக்கக்கூடிய விநாயகர். நீங்கள் கேட்கலாம், இப்போ தானே ஹேரம்ப விநாயகருக்கு சிம்ம வாகனம் சொன்னீங்க, 5 தலை உடையவர் சிம்ம வாகனத்தில் உட்காந்துருக்கார், இவர் ஒரு தலையில் சிம்ம வாகனத்தில் உட்காந்துருக்கார். சரியா? அடுத்தபடியாக யோக நிலையில் இருக்கக்கூடியவர் யோக விநாயகர். அடுத்தபடியாக துர்கா விநாயகர், துர்கையின் அம்சமாக விளங்கக்கூடியவர் அப்படிங்கிறது பொருள். இது வந்து 32 தான். இந்த வாஞ்சாகல்ப விநாயகர்ல 64 வரும். சரியா? நம்ம பேசுறது ஷோடச விநாயகரை பற்றி தான் பேசுகிறோம். ஓகே. ஷோடச விநாயகர்ல கடைசியாக உள்ள ஆள். சரியா? இவ்வளோ பெரியும் பார்த்துட்டு கடைசியாக இவர்கிட்ட தான் வந்து நிற்க போகிறோம். எல்லா சங்கடங்களையும் தீர்க்கக்கூடிய விநாயகர் சங்கடஹர விநாயகர் அப்படிங்கிறது இவருடைய பெயர். சங்கடங்களை நீர்க்கும் வல்லமை பெற்றவர். இதுதான் 32 வகையான கணபதியினுடைய அவதார மகிமைகள். எனக்கு இந்த இடத்துல ஒரு மிக முக்கியமான கேள்வி ஒன்று வருது. நம்ம இத்தனை ரகமான விநாயகர்களை பார்த்துட்டோம். நம்ம வந்து நீங்கள் விநாயகி சொன்னீங்க, நம்ம இவங்க ஸ்ரீ வித்யை உபாசனா மூலமாக வர்ற ஒரு விநாயகர் அப்படின்னு சொல்லிட்டு, இதே மாதிரி காளிக்கும் விநாயகருக்கும் ஏதாவது ஒரு சம்மந்தம் இருக்கா? ஏதாவது ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கா? காளிக்கும் விநாயகருக்கும் இவ காளி அம்மா, விநாயகர் பிள்ளை, இதான் ஸ்பெஷாலிட்டி. இல்லை, அது தெரிந்தது, அப்படி சொல்லலை. அம்பாளா, பார்வதி அம்பாளா இருக்கும்போது விநாயகருக்காக அம்பாள் இருக்காங்க. நான் சொல்றது வந்து வேற ஏதாவது ஸ்பெஷல் கனெக்ஷன் இருக்கா? ஏன்னா காளின்ற ரூபம் மூலமா விநாயகர் ஆகப்பட்டது ஒரே ஒரு விஷயம்தான். நான் குளிக்க போறேன், உள்ள யாரும் வந்துடக்கூடாது, அதுக்காக ஒரு ஒரு ஜீவனை உருவாக்கி காவலுக்கு நிற்க வச்சுட்டு போனோம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மஞ்சளை வச்சு உருவாக்குனதுதான் விநாயகர். சரியா? பார்வதி அம்மாள் உருவாக்கின வேகத்துக்கு அம்மா குழந்தை பாண்டிங் வந்துடுது. சரியா? அதுக்கப்புறம் உள்ள கதைகள் தான் எல்லா கார்ட்டூன்ஸில் கூட இந்த காலத்தில் வந்துடுறது. சிவன் வரார், உள்ள விட மாட்டோன்னே விநாயகருடைய சிரமானது கொய்யப்படுகிறது, வசம் செய்யப்படுகிறதுன்னு சொல்ல மாட்டேன், எனக்கு தாங்காது, அதனால கொய்யப்படுகிறது. அதுக்கப்புறம் கஜமுகத்தை கொண்டு வந்து வச்சு சாதா முகத்தோடு அவர் எப்படி இருந்திருப்பாருங்கிறது ஒரே ஒரு இடத்துல தான் பார்க்கலாம். மாயவரம் பக்கத்தில் செதலப்பதின்னு தமிழில் சொல்லக்கூடிய ஊர், சமஸ்கிருதத்தில் திலா தர்ப்பணபுரி அப்படின்னு பேர். திலா தர்ப்பணபுரி அப்படின்னா, திலம்னா எள்ளு, எல்லாத்தையும் பித்தர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய இடம். அங்கே நர முக
முகத்தோட விநாயகர் காட்சி தந்துருக்கார். ஆஹா. ஆ. ஒரு வாட்டி வாய்ப்பு கிடைச்சா போய் பார்த்துட்டு வாங்க. திலாத்தர்ப்பணபுரி சதலபதின்னு பேர். அங்கே என்ன ஒரு விசேஷம்னா, இன்றைக்கும் அங்கே பாடசாலை ரன் ஆகிட்டு இருக்கு. நான் போன வருஷம் போயிட்டு வந்தேன். எனக்கே ஆச்சரியமாக போயிடுது. குட்டி குட்டி குழந்தைலாம் உட்காந்து அந்த வேதம் சொல்கிறது கேட்குறதுக்கு அவ்வளவு காதுக்கு திவ்யமாக இருந்தது. ஏன்னா அந்த மழலை மொழி இருக்கு இல்லையா, அதில் கேட்குறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும். சரி, கம் டு தி பாயிண்ட். அப்படியே போயின்னு இருக்கிற பட்சத்தில் முருகரும் பிள்ளையாரும் ரொம்ப பாண்டிங்னா எப்படின்னா, இந்த காலத்தில் வந்து எப்படின்னா, தம்பி சேட்டை பண்ணுவான், அண்ணா பொறுத்துக்கணும். இப்போ அண்ணா சேட்டை பண்ணுவார், தம்பி பொறுத்துக்கணும். ரைட்டு. இப்படிதான் போயின்னு இருந்தது. சரியா? அண்ணா அந்த பிள்ளையாரை பொறுத்தவரை எப்படின்னா, என்கிட்ட பிள்ளையார்ட்ட பிடிச்சது ஒன்று தான், வஞ்சகம் இல்லாமல் எப்படி சாப்பிட்ணுங்கிறத கற்றுக்கலாம். சரியா? எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, இது சிரிக்கிறதுக்கு இல்லை, சிந்திக்கணும் இந்த விஷயத்த. எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம எதுக்காக ஓடின்னு இருக்கோம்? சாப்பாடு. இந்த 3 வேளை சாப்பாடு, அது சாப்பிட்டா தான் நிம்மதியாக சாப்பிட்றதுக்காக ஓடி நிம்மதியே இல்லாமல் சாப்பிட்டுருக்கோம். உண்மை. புரியுறதா? அருமையான ஹெல்த்தி ஃபுட்ஸ் போயிட்டு ஃபாஸ்ட் ஃபுட்டு அப்படிங்கிற போதைக்குள்ளே இப்போ போயாச்சு. நான் அதனால எல்லாரையும் ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட வேண்டாம்னு நான் சொல்லலை, அதனால சாப்பிடுங்கன்னு நான் சொல்லலை. இல்லை, சாப்பிடாம இருக்கிறது நல்லது தான். இது சாப்பிட வேணாம்னு சொல்கிறதுல தப்பு இல்லை, ஆக்சுவலாக நியாயமாக சொன்னேன். ஆனால் உடம்பை எப்படி கட்டுக்கோப்பாக வச்சுக்கணும்னு தம்பிக்கிட்ட கற்றுக்கலாம். எனக்கு ரொம்ப பிடிக்கும் முருகரை. ரைட்டு. எனக்கு அதனாலேயே எனக்கு முருகரை பிடிக்கும், அதனாலேயே பிடிக்காது. என்ன காரணம்னா, நானும் எப்படியாவது உடம்பை குறைக்கணும்னு பார்க்குறேன். சரி, நான் அப்புறம் முடிவு பண்ணேன், அப்பா நீ பிள்ளையாரே, நீயே இப்படி இருக்கும்போது நான் இப்படி இருக்கிறதுல என்ன தப்பு, அவ்வளோதான். ஸோ அதனால் இதில் என்ன ஒரு விசேஷம்னா, அம்பாள் காளி ரூபம்லாம் எடுக்கும் பொழுது ரொம்ப மனசுடைஞ்சு போயிடுவாள். மனசுடைஞ்சு போனால் தான் காளி வருவாள். புரியுறதா? நம்ம இப்போ ஒரு பெண்மணியை அடித்தோன்னா கூட அந்த கோபம் தான் ஒரு நிமிஷத்தில் போயிடும். ஆனால் அந்த பெண்ணை இழிவாக பேச பேச அந்த பெண்ணுக்குள்ள ஒரு எப்படி சொல்லுவா, கில்ட்டி ஃபீலிங், அது மாதிரி தன்னை தாழ்த்திக்கிற தன்மை வந்துடும். புரியுறதா? அதனால தான் பெண்கள்கிட்ட நம்ம வந்து இதர வார்த்தைகள் பேசக்கூடாது. நம்ம தேசத்தில் தான் பெண்களை மதிக்கணும் அப்படிங்கிற இது முன்னொரு காலத்துலேருந்து ஃபாலோ பண்ணப்பட்டுருக்கு. அதில் இப்போ நடக்கக்கூடிய சில நிகழ்ச்சிகள் எல்லாம் மனசுக்கு கஷ்டமாக இருக்குது, பெண்களை ஹிம்சிக்கிற மாதிரி இருக்குது. அந்த டாபிக் இப்போ வேண்டாம், அதுக்கு சம்மந்தம் கிடையாது, தனியாக நம்ம பார்த்துப்போம். அப்போ ஒரு வாட்டி ஒரு அரக்கன் வந்து பார்வதி அது மாதிரி பேசிடுறான், மனசு உடைஞ்சு போய் அழறா. சிவன் வந்து கேட்குறான், நீ என் பொண்டாட்டி, நீயே இப்படி எழுதா, சிவன் இல்லையே சக்தி இல்லை, சக்தி இல்லையே சிவன் இல்லைன்னு தான் சொல்லப்பட்டிருக்கு, நீயே இப்படி எழுதா, நான்லாம் எங்கே போகிறது அப்படின்னு கேட்குறான். அப்போ தான் அம்பாள் வந்து காளியாக மாறுறான். இதுலேருந்து என்ன தெரியுது, ஒரு பெண்மணியுடைய மனதை புண்படுத்தினா அவள் காளி ரூபம் எடுப்பாள். புரியுது? இது வந்து காளிக்கு சொன்னதில்லை, காளி எல்லா பொண்ணுக்கும் சொல்கிறது. பெண்ணாக பிறக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கும் காளி சொல்கிறது, நீ மனவேதனை பட்டினா நீ காளி ரூபம் எடு, நான் தான் வந்து உன்னைய காப்பாற்றணும் இல்லை, நீ காளி ரூபம் எடுத்தாலே உலகம் கப்சிப்னு உட்காந்துரும். அப்படி அந்த உலகம் கப்சிப்னு உட்காரும் பொழுது அந்த காளியை யார் சாந்தப்படுத்துறது? போய் சிவன் படுத்தார். கட்டினவன் புருஷனாக இருந்தாலும் வந்திருக்கிறது காளின்னு ஏறி மிதிச்சா, அம்மா அப்படின்னு ஒரு குரல் கேட்டுது. அந்த சராசரமும் அப்படியே காளிக்கு அழுக வந்துவிட்டான். அப்படி அழுது போய் தன் குழந்தையை கட்டி பிடிச்சிருந்தாள். எதுக்காக சொல்கிறேன், அந்த தாய் பாசம் அவ்வளோ ஒரு பாண்டிங்கை தரும். நான் இதை விரிவாக சொல்லாமல் அப்போ ஷார்ட்டாக பிள்ளையார் புள்ள காளி அம்மாங்கிறது சொல்லி முடித்தேன். புரியுது? காளியுடைய உக்கிரத்தை தணிக்கணும்னா பிள்ளையாரோட காலை பிடிச்சிட்டா போதும். ஓகே, காளி சாந்தமாயிடுவா. ஆமாம், காளி சாந்தமாயிடுவா. ஆனால் நம்ம தப்பு பண்ணிட்டு போய் பிள்ளையார காலை பிடிச்சோம், அவரே மிதிப்பார், அவ்வளோதான், அதே தான் நடக்கும். நைஸ். அதுதான் காளிக்கும் பிள்ளையாருக்கும் உள்ள பாண்டிங் எனக்கு தெரிஞ்ச வரையில் அருமையானது. ஸோ இதை தவிர நம்ம எத்தனையோ இப்போ விதமான விநாயகர்கள் பற்றி பேசணும். ஸ்பெஷலான உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது வித்தியாசமான விநாயகர்கள் உண்டா? யாரையாவது பற்றி நீங்கள் கூறலாமா? எனக்கு தெரிஞ்சு ஒரு விநாயகர் இருக்கார். என் ஊர் மன்னார்குடி, தஞ்சாவூர் பக்கத்தில் மன்னார்குடி அப்படிங்கிற ஒரு நகராட்சி. கீழே 2ஆம் தெருவில் ஒரு விநாயகர் இருக்கார். 500 வருஷம் பழமை வாய்ந்த விநாயகர். அந்த விநாயகர் பார்த்தீங்கன்னா கற்பக விநாயகர் சிலை.
இப்போ வரதெல்லாம் விநாயகர் உருவம் அந்த இது வரும் இல்லையா, குடஞ்ச விக்கிரகம் மாதிரி இத்தினோண்டு தான் பிள்ளையார். அவரை பார்த்து தான் நான் வளர்ந்தேன். அந்த விநாயகரை பற்றி தான் இப்போ நான் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன். அந்த விநாயகரோட பேர் விஷ நிவர்த்தி விநாயகர் அப்படின்னு பேர். விஷத்தன்மையை எடுக்கக்கூடிய வல்லமை பெற்ற விநாயகர். அதாவது அந்த காலத்து பெரியோர்கள் எல்லாம் அங்கே விஷக்கடியதெல்லாம் அந்த விநாயகர்கிட்ட வச்சு எடுத்திருக்கா. அவருக்குன்னு தனி மூலமந்திரங்கள் இருக்குது. அவரே இந்த 32 ரூபம் இல்லாமல் அவரே தனி ரூபமாக இருந்திருக்காருன்னு அங்கே நாங்கள் சொல்லுவோம். ஆனால் இப்போ எங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கு எந்த பெரியவாளும் இல்லை கூட. இப்போ இருக்கிற 1-2 பெரியவாளுக்கும் அதை பற்றின விஷயங்கள் எதுவும் தெரியல. இப்போ அதுதான் நான் ரொம்ப மும்முரமாக ஆராய்ச்சி பண்ணிட்டுருக்கேன். இந்த விஷ நிவர்த்தி விநாயகர் அவதாரம் எப்படி வந்தது, இதனுடைய மகிமை என்ன? ஏன்னா இப்போது அந்த விநாயகர் பயன்படுத்தி இன்னுமே விஷம் எடுக்கலாம் இருக்குது, போயிட்டு இருக்கு. ஆனால் யாருக்கும் தெரியல எப்படிங்கிறது தெரியல. அந்த காலத்தில் அதான் குரு சிஷ்யா கரெக்டாக இருந்தான்னா ஃபாலோ ஆகி அது பாட்டுக்கு வரும், பக்காவாக வரும். சரியா? காலங்கள் மாற மாற குரு சிஷ்யனாக மாறுறான், சிஷ்யன் குருவாக மாறுறான். இப்படி தான் இப்போ உள்ள நீ எதுக்கி போயின்னு இருக்கு. ஸோ அதனால் யாருக்கும் அதை பிடிச்சிட்டு அடுத்து என்ன பண்ணணுங்கிறது தெரியல. அது தெரிஞ்சிருந்தா இன்றைக்கி அந்த விநாயகரினுடைய இது என்னன்னு எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். அதை நான் எல்லாருக்கும் சொல்லியிருப்பேன். கூடிய விரைவிலே அதுக்கு நான் ஒரு ஆராய்ச்சி பண்ணி அதோடைய பதில் என்னங்கிறத கண்டுபிடிச்சி நம்ம ஹே தமிழ் சேனல்லையே நான் அதை ரிவீல் பண்ணுறேன். நன்றிகள். மிக அருமையான ஒரு பாட்காஸ்ட் எனக்கு பேசியிருக்கோம். எனக்கு உண்மையாகவே இந்த ஆல்மோஸ்ட் ஒரு 1 hour போயிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு போன நேரமே தெரில. ஒரு 45 minutes to 1 hour அவ்வளோ விஷயங்கள் இப்போ பேசியிருக்கோம் விநாயகரை பற்றி. இன்னும் பத்தாதுன்னே சொல்ல விஷயங்கள் இல்லை, விநாயகரை பற்றி உள்ளதில் ஒரு 2% பேசியிருக்கோம். ஆனால் போக போக இது சார்ந்த கேட்க வேண்டிய கேள்விகள் நிறையா இருக்குது. எனக்கு கொஞ்சம் தந்திரத்தை பற்றியும் உச்சிஷ்ட விநாயகரை பற்றியும் நிறையா கேட்கணுன்றது இருக்குது. பட் நம்ம அடுத்த பாட்காஸ்ட்டில் அதை பற்றி பார்ப்போம். வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக அவசியம் உங்ககிட்ட இந்த அடுத்த முறை பார்ப்பதற்கு காத்து கொண்டிருக்கிறேன். ஹே தமிழ் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. உங்களுடைய ஆதரவை தாருங்கள். நன்றி.